ஹலோ எவ்ரிவன், நான் பெனி. அண்ட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அயோத்தியாவில் ராம் டெம்பிளை திறக்க போகிறாங்க, ராம் மந்திர். ஸோ அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் கூட சொல்லலாம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி பல ஹிஸ்ட்ரி, பல கதைகள், பல சண்டை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கு, ஏகப்பட்ட வரலாறு எல்லாமே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்ம எல்லாருக்குமே தெரியும், Jan 22, 2024 அன்னைக்கு மதியானம் 12:15 12:45 வரைக்கும் பிரான் பரிஷ்தா ஒரு பூஜை நடக்க போகுது கோயிலில். அயோத்தியாவில் இந்த ராமர் கோயிலில் ஒரு பூஜை நடக்க போகுது. அதை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி தான் முன்னிலிருந்து பண்ண போகிறாரு. நிறைய ஸ்டேட்ஸில், அதாவது உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், மத்திய பிரதேஷ், அப்புறம் மகாராஷ்டிரா, கோவா, அப்புறம் ஹரியானா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் பேங்க்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே ஷட் டவுன் கொடுத்துருக்காங்க. பேங்க்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 வரைக்கும் ஷட் டவுன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்காக எல்லாருமே லைக் வீட்டில் இருந்து நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கோங்க, எல்லாரும் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் லைக் மகாராஷ்டிராவில் கம்ப்ளீட்லி பப்ளிக் ஹாலிடேவே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபுல் டே நாளைக்கு ஒரு பப்ளிக் ஹாலிடே டிக்ளரே பண்ணிட்டாங்க மகாராஷ்டிராவில். அண்ட் தென் நம்ம பாண்டிச்சேரியில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் டுமாரோ லீவ். இந்த டெம்பிள் எப்போ கெட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா August 5, 2020 தான் கெட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மோடிஜி தான் முதல் கல்லியுமே அங்கே வைக்கிறாரு. இந்த இதை ஒரு அடித்தளமாக வச்சு அவர் தான் இது ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இப்போது அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஃப்ளோருன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே கெட்டி முடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னுமே கெட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இனாக்ரேட் பண்ண போகிறோம். அதாவது Jan 22, 2024 அன்னைக்கு இனாக்ரேஷன் நடக்க போகுது. நிறைய பேர்லாம் ஏன் இதை பண்ணுறாங்க, ஃபுல்லாக கெட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் இதை இந்த பூஜை பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதுக்கு நிறைய கான்ட்ரவர்சி டாபிக்ஸ் அதெல்லாம் போகுது. நம்ம கான்ட்ரவர்சி டாபிக்ஸ்குள்ளே எதுவுமே நம்ம போகல. நம்ம இதோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமேட்டு இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாளைக்கு நடக்க போகிற இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா ராமர் குழந்தை வடிவத்தில் அதாவது அவர் 5 வயசில் இருந்த ஒரு குழந்தை வடிவத்தில் இருந்த போது அவர் ஒரு தாமரை மேலே நிற்கிற மாதிரி ஒரு 51 இன்ச்சுக்கு ஒரு சிலையை செஞ்சுருக்காங்க. அந்த சிலையை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கிற அருண் யோகிராஜ்ன்ற ஒரு ஸ்கல்ப்டர் தான் அதை செஞ்சுருக்காரு. இந்த சிலை உருவாக்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் அயன் இந்த 2 முக்கியமான விஷயமே யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஸ்டீலுக்கும் அயனும் அந்த அயனோட அந்த ஸ்ட்ரென்த்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90-100 வருஷத்துக்கு தான் இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் வீக் ஆக ஆரம்பிக்கலான்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 இதுவுமே விட்டுட்டு இந்த கோயிலை முழுக்க கல்லாலையும் கிரனைட்னாலேயும் மார்பிள்னாலையும் தான் இதை கெட்டுறாங்களே. இந்த 3 பொருட்களை வச்சே இது ஃபுல்லாகவே இது பண்ணுறாங்க. அண்ட் தென் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு மார்பிள் என்னென்னா மக்ரானா மார்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மக்ரானா மார்பிள் இது ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் இது ஆக்சுவலாக நார்மலாக இந்த மார்பிள் யூஸ் பண்ணுறது நாட் அலோட். கவர்மெண்ட்டே இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஐட்டம்னு சொல்லிட்டு அது குவாரி எடுத்து நோண்டுறதுக்கு அது யாருக்குமே அலோட் இல்லை. பட் ஆனால் கவர்மெண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக இந்த கோயில் கட்டுறதுக்காக மட்டும்தான் அந்த மார்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா சுமார் 2.25 ஏக்கர் அளவில் கட்டியிருக்காங்க. 2.25 ஏக்கர் அளவில் இந்த கோயிலை மட்டுமே கட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய கோயிலுன்றதை யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமானது. நான் அந்த கோயிலோட இமேஜஸ்மே நான் போடுறேன், அதில் பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமானது. ஆல்மோஸ்ட் 161 அடி உயரம் பார்த்தீங்கன்னா 161 அடி உயரம். ரொம்ப லைக் ஒன் ஆஃப் த ஒரு மேசிவான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகேவா, அண்ட் தென் இப்போது இந்த கோயில் அங்கே வரனால அயோத்தியாவில் வர டூரிசம் இருக்கு இல்லையா, நார்மலாக இருக்கிறத விட அயோத்தியாவை விசிட் பண்ணுற டூரிசம் ஆல்மோஸ்ட் 10-20 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அண்ட் தென் இப்போவே லைக் அந்த அயோத்தியாவை சுற்றி இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக புக் ஆயிடுச்சுன்றாங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே Jan 22 போய் பார்க்கணுன்றதுக்காக. ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் பிஸ்னஸஸ்க்கு எல்லாமே ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். அங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்காக இருக்கட்டும், அங்கே சின்ன சின்ன கடலாம் வச்சுருப்பாங்களே, இல்லை இந்த ஹோட்டல்ஸு
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து டூரிசம் நிறைய இதானனால அங்கே இருக்கிற லோக்கல் பிஸ்னஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஜாக் பாட்டன் கூட சொல்லி ஆகலாம். ஏன்னா அவங்களோட பிஸ்னஸும் நல்லா வளர ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல வந்து டூரிசம் எப்போதுமே இருக்கும் போது அங்கே இருக்கிற லோக்கல் பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? ஸோ அது இல்லாமல் 178 ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா $3.6 பில்லியன் வந்து இது எல்லாத்துக்குமே அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 178 ப்ராஜெக்டில் அஃப்கோர்ஸ் வந்து நம்மளுக்கு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இதில் வந்து எவ்வளோ வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் அதில் ஒன் ஆஃப் த மேஜர் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்னா ரயில்வே, அங்கே இருக்கிற ரயில்வே ஃபெசிலிட்டிஸை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக பார்க்குறாங்க. லைக் டூரிசம்க்கு வந்து இங்கே வரவங்களுக்கு எல்லா இடத்துல இருந்தும் எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் லைக் அயோத்தியாவுக்கு வர்றதுக்கு லைக் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் வந்து அங்கே ரயில்வே சிஸ்டமாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்கான அது ஒன் ஆஃப் த ஒரு மேஜர் இது. அது இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இந்த இடத்த சுற்றி கட்டணும்னு பார்க்குறாங்க. பிகாஸ் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்டர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்குமே வந்து டைரெக்டாக இங்கே வர்றதுக்கு. அது இல்லாமல் அந்த சுற்றி இருக்கிற அந்த ஒரு டவுன் இருக்கு இல்லையா, அந்த டவுனே வந்து நல்ல மாடர்னைஸ்டாக வந்து மாற்றி அதாவது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு பொருள் வேணா இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ சென்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும் கரெக்டாக. நம்ம வந்து சென்னையை விட்டு நம்ம வெளில எங்கே போகணுன்ற அவசியமே கிடையாது என்னதான் இருந்தாலும். பட் இதே ஒரு வில்லேஜில் இருந்தோம்னா வில்லேஜில் இருக்கவங்க வந்து ஒரு சிட்டிக்கு தான் வரணும் பொருட்கள்லாம் வாங்குறது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரு அயோத்தியான்ற அந்த ஒரு ஊருக்குள்ளேயே வந்து எல்லா தேவையான பொருட்கள் எல்லாமே எல்லா ஷாப்ஸு ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டவுனே வந்து கொஞ்சம் மாடர்னாக வந்து மாற்றுறதுக்கு அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் வந்து ரோடை வந்து பெருசாக்குறதுக்கு ரோடை வந்து லைக் அகலப்படுத்தி லைக் 4 ways மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் அந்த வழி ஃபுல்லாக வந்து லைட்ஸாக இருக்கட்டும் லைக் அழகழகாக வந்து வடிவமைக்கிறதா இருக்கட்டும் டிசைன் லைட்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஒரு 500 புது ஹோட்டல்ஸுமே வந்து திறக்கிறதா இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போது டூரிசம் வந்து அதிகமாகுதுன்னா வந்து அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கிற மக்களுக்குலாம் வந்து தங்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வேணும் கரெக்டாக. ஸோ ஒரு 500 புது ஹோட்டல்ஸு அந்த மாதிரி வந்து நிறைய புது விஷயங்கள் எல்லாமே அங்கே டூரிசம் பில்ட் பண்ணுறதுக்காக அங்கே எக்கனாமி பில்ட் பண்ணுறதுக்காக லைக் நிறைய புது விஷயங்கள் புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இனிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட். அது விச் இஸ் ஒன் ஆஃப் த குட் திங் ஃபார் த கண்ட்ரினுமே நம்ம சொல்லலாம். அப்புறம் மீட் கறி அப்புறம் ஆல்கஹால் சரக்கு கறியும் சரக்குமே வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து இந்த கோயிலை சுற்றி 5 கிலோமீட்டருக்கு வந்து பேனு. ஆனால் அதை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு வந்து மாற்றலான்றதா இருக்காங்க. ஏன்னா வந்து கோயிலை சுற்றி வந்து புனிதமான இடம்னு சொல்லிட்டு அங்கே வந்து கறியோ இல்லை சரக்கு இந்த மாதிரி இந்த மீட் அண்ட் ஆல்கஹால் இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு 15 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பேன் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கரண்ட்லி வந்து 5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ நான் பேசுகிற டைமில் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பேண்டாக வந்து இருக்குது ஓகேவா. ஸோ இதுதான் இன்னியோட நிலவரம். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம ஹிஸ்ட்ரிக்கு போகலாம். இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, இந்த விஷயத்தினால நிறைய சண்டைகள் அது இதெல்லாம் பேசுகிறாங்களே அதெல்லாம் என்ன ஆச்சு, அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். 1528 பாபர் மசூதி வந்து கட்டப்படுது. இது வந்து கட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபரோட ஜென்ரல் மிர் பாக்கி அப்படின்றவர் தான் வந்து இந்த மசூதியை வந்து கட்டுறாரு ஓகேவா. இந்த மசூதி கட்டி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 325 வருஷத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் வந்து எந்த பிரச்சனையும் நடக்காமல் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 1853 பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கலவரம் வெடிக்குது அந்த ஊர் மக்களுக்குள்ளே. என்னன்னா வந்து முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு ராமர் கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் வந்து இடிச்சுட்டு தான் வந்து இவங்க மசூதி கட்டியிருக்காங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால வந்து இது வந்து எங்களோட இடம், இங்கே தான் வந்து ராமர் பிறந்தாரு, இந்த இடத்த நீங்கள் வந்து எப்படி எடுக்கலாம், ஸோ இது வந்து நீங்கள் எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்குள்ள வந்து ஒரு கலவரம் ஆரம்பிக்குது. இந்த கலவரம் ஆரம்பித்து கொஞ்சம் பெருசாக போகும்போது என்னன்னா அப்போ நம்ம பிரிட்டிஷர்ஸ் கீழே இருந்தனால 1859 வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து மசூதிக்குள்ளே வந்து முஸ்லீம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களோட டியூட்டிஸ்லாம் என்னவோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த மசூதிக்கு வெளியே இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே இந்துஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நீங்கள் பூஜை பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க ஓகேவா. அடுத்த ஒரு 50-60 வருஷத்துக்கு வந்து எதுவும் வந்து பெருசாக வந்து பிரச்சனை வெடித்தாலுமே பட் ஆனால் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ அப்படியே வந்து இது பாட்டு சொல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு
90 வருஷத்துக்கிட்ட போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 1949 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து ராமரோட சிலையை எடுத்துட்டு போய் ஒருத்தவங்க வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஓகேவா? உள்ள வச்ச உடனே என்ன இருக்குன்னா வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமர் வந்து உள்ள வந்துட்டாரு, அவரு இங்க மசூதிக்குள்ள வந்துட்டாரு, இது வந்து அவரோட இடம் தான், எங்க கடவுள் வந்து உள்ள வந்துட்டாரு, ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து மசூதி இருக்கக்கூடாது, இது வந்து எங்களோட இடம், முழுக்க முழுக்க வந்து நாங்க தான் இங்க பூஜை பண்ணுவோம், இந்த இடத்துல மசூதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது. ஓகேவா? இந்த விஷயம் வந்து இந்து சைட்லேருந்து இப்படி இது பண்ணும்போது முஸ்லீம் சைட்ஸ்லேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வந்து இதை வைப்பீங்க, ராமரோட சிலையை எப்படி நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைப்பீங்க, இதெல்லாம் வந்து சரி கிடையாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய கலவரம் வெடிச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடிதடி சண்டை குத்து அந்த மாதிரி நிறைய போய் அந்த டைமில் ஜவஹர்லால் நேரு தான் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடத்தையே வந்து க்ளோஸ் பண்ணிட்டார். எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ப்ரீஸ்ட்லாம் இருப்பாங்களே அவங்கள மட்டும் வேணும்னா வந்து உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டு பப்ளிக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்புறம் 1961 ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சைட்ஸ்லேருந்து சுனி சென்ட்ரல் வக்ஃப் போர்டு அப்படின்ற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எப்படின்னா வந்து அவங்களோட முஸ்லீமோட லாஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி அந்த முஸ்லீம்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஒரு வக்ஃப் போர்டுன்றது. ஓகேவா? அவங்க என்ன பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில், இந்த மாதிரி முஸ்லீம்ஸை வந்து நீங்கள் ஏன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டீங்க, இந்த மசூதி வந்து எங்களோடது, நீங்கள் எங்களை உள்ளே அலோவ் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து கோர்ட்லேருந்து பெருசாக எந்த ஒரு நியூஸும் வந்து வந்த மாதிரி இல்லை. ஓகேவா? அந்த டைமில் அதுக்கப்புறம் 1980 ஒரு பெரிய கலவரம் வந்து ஆரம்பிக்குது. இதை வந்து யார் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத் பார்ட்டி, இதை வந்து விஹெச்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னன்றாங்கன்னா இந்த மசூதியை கம்ப்ளீட்டாக இடிக்கணும், இங்கே இனிமேல் மசூதிக்கு வந்து இடம் கிடையாது, இனிமேல் இங்கே வந்து வெறும் ராமரோட கோயில் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா இங்கே தான் ராமர் பிறந்தாரு, ஸோ அதனால வந்து இங்கே தான் நாங்கள் இருக்க போகிறோம், இந்த இடத்துல மசூதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்க. கேம்பெயின் ஆரம்பித்து இது வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய போராட்டமாலாம் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதாவது 1986 அப்புறம் இந்த மாதிரி 1961 வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க நல்ல முஸ்லீம்ஸு. ஸோ 1986 என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே வந்து கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே, முஸ்லீம்ஸ் நீங்களும் உள்ளே போய்க்கலாம், இந்துஸ் நீங்களும் உள்ளே போய்க்கலாம்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணி ஸோ எல்லாருமே வந்து என்னதான் கவர்மெண்ட் வந்து நீங்களாம் போய்க்கலாம், நீங்கள் முஸ்லீம்ஸ் நீங்களும் போய் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, இந்துஸ் நீங்களும் போய் ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னாலும் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஒற்றுமை வந்து இல்லை. ஏன்னா முஸ்லீம்ஸ் என்ன சொல்கிறாங்க, இது வந்து எங்களோடது, மசூதி வந்து எங்களோடது, இந்த மசூதியை நீங்கள் உடைக்கக்கூடாது. இந்து சைட்லேருந்து என்னது அதே மாதிரி தான், இந்த தான் வந்து ராமர் பிறந்த இடம், இங்கே வந்து நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து இதை நாங்கள் உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா டிசம்பர் 6, 1992 அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மசூதியை கம்ப்ளீட்டாக உடச்சி தள்ளுறாங்க. கம்ப்ளீட்டாக வந்து உடச்சி ஃபுல்லாக வந்து தரமாட்டமாக்குறாங்க. ஓகேவா? இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் இந்தியாவில் ஏகப்பட்ட இடத்துல கலவரம். இந்த கலவரத்தில் ஆல்மோஸ்ட் 2000 பேருக்கு மேலே அடிச்சுக்கிட்டு செத்துருக்காங்க. இந்த ஒரு மசூதி இடிஞ்சதுக்கப்புறம் அதை உடைச்சதுக்கப்புறம் 2000 பேர்கிட்ட இந்தியா ஃபுல்லாக பல ஸ்டேட்டில் கலவரம் போய் இந்துக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடுவில் பெரிய கலவரம் போய் நிறைய பேர் 2000 பேர் மேலே செத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது எங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோத்ரா ட்ரெயின் ஃபயர் இன்சிடென்ட்னு வாங்க. இதை எப்படின்னா 2002 அயோத்தியாவிலேருந்து குஜராத்துக்கு போன சில இந்துசமில் இருக்கிற சில பெரிய ப்ரீஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த கம்யூனிட்டியில் இருக்க மக்கள் அவங்க எல்லாருமே வந்து ஒரு ட்ரெயினில் போகும்போது அந்த மொத்த கோச்சையுமே வந்து இவங்க வந்து கொளுத்திட்டாங்க. கொளுத்தி ஆல்மோஸ்ட் லைக் வந்து ஒரு 58 பேர்கிட்ட வந்து உயிரோடு இருக்கும் போதே வந்து அவங்கள வந்து கொளுத்தி விட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய கலவரங்கள் அப்படி அது இதுன்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு நிறைய சண்டை. அதுக்கப்புறம் வந்து பல கேஸ்லாம் வந்து கோர்ட்டில் போய் நிறைய கேஸு இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணும்னு சொல்லி பல கேஸ்லாம் போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு தீர்வே இல்லாமல் 2019 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா இந்துஸ் நீங்கள் வந்து இந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த இடம் வந்து
ஓகே ராமர் பிறந்த இடம் தான் இது. 2003 வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் கும்பல் வச்சு வந்து இவங்க வந்து ஏதோ சர்ச்லாம் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன தெரிய வருதுன்னா, ஓகே இங்கே இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2019 சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் கோயில் கட்டிக்கலான்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம்ஸ்க்கும் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இடம் தாண்டி லைக் ஒரு கொஞ்சம் ஸ்பேசஸ்லாம் தாண்டி இந்த இடத்துல நீங்கள் மசூதி கட்டிக்கோங்கன்னு சொல்லி 2 பேருக்கும் வந்து அவங்க வந்து கோர்ட் வந்து பிரித்து இடத்த கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 2020 இந்த இது நடந்த உடனே 2020 நம்ம மோடிஜி போயிட்டு அங்கே வந்து ஒரு கல்லை வச்சு கோயிலை வந்து கட்டுறதுக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து அங்கேருந்து தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரு ஹிஸ்ட்ரி. இந்த ஒரு கோயிலுக்கு பின்னாடி இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்சிடெண்ட் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து இது நடக்க போதுனாலும் இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி பல ரத்தங்கள், பல சண்டைகள், பல விஷயம் நடந்திருக்கு இதில். ஸோ இதெல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் இந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது வந்து சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து வேறு எதுவும் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் சொல்லுங்கள். அது எல்லாத்தையும் வந்து கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய், டேக் கேர்.